Tonight I want to speak to you about the spirit which is in Christ. கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய ஆவியை குறித்து இன்று மாலை உங்களிடத்திலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். Now Luke 22 லூக்கா 22 verse 24. 24ஆம் வசனம். And there was also strife among them, which of them should be accounted the greatest. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. See, there is that strong competition today everywhere. எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு போட்டி மனப்பான்மை பலமான ரீதியில் இருக்கிறது. If you go to a classroom, ஒரு வகுப்பறைக்கு நீங்கள் சென்றால் that is there. அது அங்கே போட்டி இருக்கிறது. Oh, I want to go here, I want to go there, I want to earn a lakh a month. நான் இங்கே செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் சம்பாதிக்க வேண்டும். And I want to do better than these people. இவர்களை காட்டிலும் சிறந்த முறையிலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். Now there was also strife amongst the disciples of Jesus. ஆண்டவர் இயேசுவினுடைய சீஷர்கள் மத்தியிலே கூட வாக்குவாதம் வந்தது. Now I don't know why, but the human heart does not enjoy a neighbor rejoicing or prospering. மனித இருதயமானது ஒரு அயலான் சந்தோஷமா இருப்பதையோ செழித்து வளர்வதையோ அது ரசித்து அனுபவிப்பது இல்லை. But there is a great cure for that disease, for that plague. அந்த வாதை நோய்க்கு ஒரு சரியான மருந்து ஒன்று இருக்கிறது. And that spirit is in Jesus. அந்த ஆவியானது ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. Love your neighbor as yourself. உன் அயலானிடத்திலே உன்னைப் போல அன்பு கூறு. Many years ago when they told me that some people have come here from Burma, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என்னிடத்திலே சொன்னார்கள் சிலர் பர்மாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதாக, and that they are very poor, மிக ஏழையான மக்கள் அவர்கள் என்று சொன்னார்கள், and that they are living in a place called Burma Nagar. பர்மா நகர் என்ற பகுதியிலே வசித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். I said, let us have meetings for these people. நான் சொன்னேன் இந்த மக்களுக்காக நாம் போய் கூட்டங்களை நடத்தலாம். Some of them used to go to the clinic, our gospel clinic in Raipuram. அந்த மக்களில் சிலர் நம்முடைய சுவிசேஷ மருத்துவமனை ராயபுரத்தில் இருக்கிற அங்கு செல்வார்கள். And brother Jay Singh and Mrs. Jay Singh would always love the poor and labor. அங்கு பிரதர் ஜெய் சிங்கும் அவருடைய மனைவியாரும் ஏழைகளை நேசித்து அவர்களுக்கு சேவை செய்து ஊழியம் செய்து வருவார்கள். Therefore, when we started this little work, எனவே இவ்விதமாக இந்த சின்ன ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த பொழுது it was to love the poor, to love our neighbor. ஏழைகளை நேசிக்க எங்கள் அயலாரை நேசிக்கும்படியாக இதை செய்தோம். Not because anybody would give us money, யாரோ எங்களுக்கு பணம் தருவார்கள் என்று எண்ணி அல்ல, because the people were very poor. என்றால் அந்த மக்கள் ஏழையாக இருந்தார்கள். I remember we built a little hut in that corner, அந்த மூலையிலே ஒரு குடிசையை போட்டோம் என்பது நினைவில் இருக்கிறது. and we kept some families, one family after the other. அங்கே சில குடும்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வசித்து வந்தார்கள். And today இன்றைக்கு there are so many people around us who do not know God's love. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் தேவனுடைய அன்பை அறியாதவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். All they think is, if I worship this idol, this God, அவர்கள் யோசிப்பதெல்லாம் இந்த விக்கிரகத்தை இந்த தேவனை நான் வணங்கினால் she or he will give me a lot of vyaparam, business. அந்த தேவதை எனக்கு பெரிய வியாபாரத்தை செழிப்பை தரும் என்பதாக யோசிக்கிறார்கள். So the very object in worship today, எனவே இன்றைக்கு இந்த தேவனை தேடி ஆராதிக்கிற காரியத்தின் குறிக்கோளே, it is an evil object. ஒரு பொல்லாத குறிக்கோளாக இருக்கிறது. What is its goal? அதனுடைய குறிக்கோள் என்ன? Money. பணம். If I pray to this God, I will get money. இந்த தேவனிடத்தில் போய் நான் ஜெபித்தால் எனக்கு பணம் கிட்டும். One great robber, ஒரு பெரிய கொள்ளைக்காரனா இருந்தவன், told me about his father. அவருடைய தகப்பனை குறித்து எனக்கு சொன்னார். His father was a very big robber. அவருடைய தகப்பனார் பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தார். He said, அவர் சொன்னார், my father taught me
that if I worship this God, I will have great success இந்த குறிப்பிட்ட in my robbery. இந்த குறிப்பிட்ட தேவனை போய் சாமி கும்பிட்டா என்னுடைய கொள்ளையடிக்கும் காரியத்திலே பெரிய வெற்றி கிட்டும் என்று என் தகப்பனார் எனக்கு போதித்தார் என்று சொன்னார். When we come to the Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நாம் வரும் பொழுது you must remember we have a completely different spirit. முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆவியை இங்கு நாம் காண்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். And you want to lift your neighbor, you want to share, you want to love. நீங்கள் உங்கள் அயலானை உயர்த்த, உங்களுடைய இருப்பதை பகிர்ந்து கொள்ள, நேசிக்க அப்பொழுது நீங்கள் விரும்புவீர்கள். So what do we see here? எனவே இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? In Luke 22 and verse 25, லூக்கா 22:25ல he said unto them, அவர்களை நோக்கி, the kings of the Gentiles exercise lordship over them, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், and they that exercise authority upon them are called benefactors. அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். You see, what we see today in our rulers is not this at all. இன்னைக்கு நாம் பார்க்க, நம்மை ஆட்சி செய்கிற இடத்திலே பார்க்கிற காரியம் இதுவல்ல. I don't know how many of you here have received money to vote for some party. ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டும்படியாக இங்குள்ள எத்தனை பேர் பணத்தை பெற்றீர்களோ எனக்கு தெரியாது. What is that? அது என்ன? That's not democracy. அது ஜனநாயகம் இல்லையே. You want to vote for the person who gives you the most money? அதிக பணம் உனக்கு கொடுக்கக்கூடிய அவனுக்கு நீ ஓட்டு போட நீ விரும்புகிறாயா? That means you are a kind of thief. அப்படினால் நீரும் ஒரு விதத்தில் ஒரு திருடனா இருக்கிறாய். Full of falsehood. பொய் நிறைந்த ஒரு மனிதனா இருக்கிறாய். You must automatically say, நீ தானாக இவ்விதமாய் சொல்ல வேண்டும், if money must buy my vote, பணம் கொடுத்து என்னுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்றால், then what kind of person is this that I am electing? எனவே நான் தெரிந்தெடுக்கக்கூடிய இந்த நபர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? I must elect this person because he is righteous. நான் இவன் நீதியுள்ளவனாய் இருப்பதினால தான் அவனுக்கு ஓட்டு போட வேண்டும். I must elect this person because he must do good to the country. தேசத்திற்கு நன்மை செய்கிறவராய் இவர் இருப்பதினால இந்த நபருக்கு நான் ஓட்டு போட வேண்டும். I must vote for this man because he will not touch a paisa, a penny. ஒரு காசு கூட லஞ்சம் வாங்காதவனாக இருப்பான் என்ற நோக்கத்திற்காக இவருக்கு நான் ஓட்டு போட வேண்டும். Even if a man does injustice, அநியாயம் செய்கிறவனாக இருந்தாலும், we say he's a rich man, he's a big man. இவன் ஐஸ்வர்யவான், பெரியவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். So our respect is given to a man because of his money. எனவே ஒரு மனிதனுடைய பணத்தை வைத்து தான் நாம் ஒருவனை மதிப்பு கொடுக்கிறோம். So here the Lord Jesus says, இங்கு ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், where amongst the Gentiles, those that don't know the living God, ஜீவனுள்ள தேவனை அறியாத புற மதத்தினர் மத்தியிலே, those who exercise authority, அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் are called benefactors. உபகாரிகள் எனப்படுகிறார்கள் என்றார். Whatever unrighteousness they may do, அவர்கள் என்ன அநியாயத்தை அநீதியை செய்தாலும், they are called benefactors. உபகாரிகள் என்றே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். 26th verse. 26ஆம் வசனம், but you shall not be so. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. He that is greatest among you, உங்களில் பெரியவன், let him be as the younger. சிறியவனை போலவும், and he that is chief, தலைவன், as he that doth serve. பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். You know, my dear friends, அன்பானவர்களே, for ourselves we like to do anything. நமக்காக எதையும் செய்ய நாம் விரும்புகிறோம். When we go shopping, நாம் பொருட்களை வாங்க செல்லும் பொழுது, at festival time, ஒரு குறிப்பாக விழா வேளைகளிலே, money flows to the shopkeeper. கடைக்காரர்களுக்கு பணம், நம்முடைய பணம் அப்படியே ஓடுகிறது. Yes, we want to dress very well. ஆம், நன்றாக ஆடை அணிந்து கொள்ள விரும்புகிறோம். And we want to make holes in our noses. நம்முடைய மூக்கிலே கூட, how many holes have you got in your ears? காதுகளில் எத்தனை ஓட்டைகள் உங்களுக்கு இருக்கிறது? மூக்கிலும் கூட ஓட்டை போட பார்க்கிறோம். Some people have got some 6 holes. 6 ஓட்டைகள், 8-6 ஓட்டைகளை காதிலே போட்டுக் கொள்கிறார்கள் சிலர். And then how many do you want in your
மூக்கிலே Oh. அப்போ எத்தனை ஓட்டைகள் வேண்டும்? When I went first to Tinuveli as a boy, சிறு as a young college student, ஒரு கல்லூரி மாணவனாக நான் திருநெல்வேலிக்கு முதலாக சென்ற பொழுது I saw that the ear was hanging till the shoulder. காதிலே அங்கே கீழே தங்கம் தொங்கிக் கொண்டு தடயம் இருக்கும். அதை நான் கண்டேன். I never thought the ear lobe can have such a big hole through which you can pass a ball. ஒரு பந்தையே உள்ளே அனுப்புகிற அளவுக்கு அந்த காதின் கீழே இழுத்து அவிதமான பெரிய அளவில் செய்வார்கள் நான் யோசித்ததே இல்லை. But so much weight of gold here. ஆனால் அவ்வளவு தங்கம் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கு. My dear friends, when it comes to ourselves, நமக்கு என்று வரும் பொழுது we like to buy this, buy that. இதை அதை நமக்கு வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம். But all my life, ஆனால் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் you know what I have done? நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா? How to lift others. மற்றவர்களை எப்படி உயர்த்துவது? This spirit of Christ got into me இந்த as a young man. ஒரு வாலிபனாகவே இந்த கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளாக வந்துவிட்டது. How to spend for others. மற்றவர்களுக்காக நான் எப்படி செலவழிக்கலாம்? How to lift the poor. ஏழைகளை எப்படி நான் உயர்த்தலாம்? It is a completely different spirit. That's not my spirit. அது என்னுடைய ஆவி அல்ல, இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான இன்னொரு ஆவி. You know, the normal, natural person says, சகஜமான சுபாவ ரீதியான மனிதன் சொல்கிறான், give me. எனக்கு தா. Oh, if you don't give me, I'll steal it. நீ கொடுக்காவிட்டால் திருடி விடுவேன். I don't know how much trouble some of you parents have in your house. பெற்றோர்களாகி நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை உங்கள் வீட்டிலே கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. And your daughter or son says, give me so much pocket money. உங்களுடைய மகனோ மகளோ எனக்கு செலவுக்கு பணம் இவ்வளவு தா என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் என்னவோ. I never had that trouble. அந்த பிரச்சனை எனக்கு இருந்ததே இல்லை. My 5 children never asked me, give me pocket money. கை செலவுக்கு பணம் தாருங்கள் என்று என்னுடைய பிள்ளைகள் 5 பிள்ளைகள் யாரும் கேட்டதே இல்லை. And I never gave it. அவர்களுக்கு அவிதமா நான் கொடுத்ததும் இல்லை. They knew that in the house there was no money. வீட்டிலே பணம் இல்லை, ஏதும் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். And so there was no trouble over money. எனவே பணத்தை குறித்து எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. So friends, எனவே நண்பர்களே, what does Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? Let him who wants to be the chief be as one who serves. உங்களில் பெரியவனாய் தலைவனாய் இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். See, even when people have a church, ஒரு கிறிஸ்தவ சபை என்று நடத்தும் பொழுதும் கூட when people say, I want to be chief. நான் தான் அங்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். I want to this position or that position. எனக்கு இந்த பதவி அந்த பதவி வேண்டும் என்கிறார்கள். Now, that's not the spirit of Christ at all. அது கிறிஸ்துவின் ஆவியே அல்ல. The spirit of Christ says, கிறிஸ்துவினுடைய ஆவி விதமாய் சொல்கிறது, oh, if somebody else is chief, that's fine. இன்னொருவன் தலைவனாய் இருந்தால் நல்லது. Let him do the administration work of administering. நிர்வாகத்தை அவரே எல்லாம் பார்த்து கொள்ளட்டு. I will do the practical work. நான் இந்த நிஜ வாழ்க்கைக்கு ஒத்த இந்த காரியங்களை செய்யட்டு. I want to ask you, if any of you dragged a cart, kaivandi you call it, கைவண்டியை உங்களில் யாராவது இழுத்து சென்றிருக்கிறீர்களா என்று உங்களிடத்திலே கேட்க or விரும்புகிறேன். pushed a cart on a main road, இல்லை இந்த பிரதான சாலையிலே வண்டியை பின்னாலே இருந்து தள்ளி கொண்டு சென்றிருக்கிறீர்களா? on Mount Road, மவுண்ட் ரோட்லே I pushed it. அவ்விதமாக நான் தள்ளி இந்த வண்டியை கைவண்டியை தள்ளி சென்றிருக்கிறேன். When? எப்பொழுது? When we were trying to bring the tent to begin God's work in Rayapuram. ராயபுரத்திலே தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக அந்த கூடாரத்தை எடுத்து செல்கிற அந்த முயற்சியிலே. Do you see this, my friends? அன்பானவர்களே, பார்த்தீர்களா? It didn't matter. அதை நான் பொருட்படுத்தவில்லை. If you want me to push a cart for you, I will push it today. உங்களுக்கு ஒரு வண்டியை நான் இழுக்க நீங்கள் இன்றைக்கு சொன்னாலும் நான் இழுக்க தயார்.
how to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுவது? See, instead of that, அவிதமாக யோசிப்பதற்கு see பதிலாக what we are teaching our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறோம் பாருங்கள். Hey, you must earn so much money. நீ இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும். See, look at this boy, look at that girl. இந்த பையனை பார், அந்த பெண்ணை பார். That's what we are teaching our children. அதைத்தான் நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். Now, in the 27th verse, 27ஆம் வசனத்திலே Jesus is asking this question. இந்த கேள்வியை இயேசு கேட்கிறார். Whether is greater he that sitteth at meat, பந்தியில் இருக்கிறவனோ or he that serveth? பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? Is not he that sitteth at meat? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? Yes. When we come home, நாம் வீட்டுக்கு வரும் பொழுது what do many of you do? உங்களில் அநேகர் என்னத்தை செய்கிறீர்கள்? You give one shout. ஒரு கத்துவீர்கள். Hey, is my tea ready? என்ன என்னுடைய டீ ரெடியா இருக்கிறதா? Is my hot water ready? என்ன குளிக்க சுடுதண்ணி ரெடியாக இருக்கிறதா? And then some people shout at their wives. சிலர் தங்கள் மனைவியரிடத்திலே இப்படியேதான் சத்தம் விடுவார்கள். You had a whole day, what were you doing? முழு நாளும் நீ என்னதான் செய்து கொண்டே இருந்தாய் என்பார்கள். And they call her all kinds of abusive words. எல்லா வார்த்தைகளையும் சொல்லி திட்டுவார்கள். I tell you how to cure that. அதை எவ்விதமாக குணமாக்குவது என்பதை நான் சொல்கிறேன். You go to bed one day. ஒரு நாள் இவ்விதமாக படுக்கைக்கு செல்லுங்கள். Begin to say. பல்லு வலி என்பதாக அப்படியே கன்னத்திலே கையை வைத்துக்கொண்டு and tell your husband to take care of the two babies. எனவே நான் முடியவில்லை, நீரே இந்த ரெண்டு பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி போய் படுத்துக்கொள்ளுங்கள். And he will know how much it takes to take care of two little children. அப்பொழுது அவருக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகளை வளர்த்து பராமரிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும். But this is the way we go. ஆனால் இவ்விதமாக தான் நாம் வாழுகிறோம். We think the husband must come and eat everything. புருஷனே வந்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் என்பதாக யோசிக்கிறோம். So that he leaves nothing for you except some pepper water. ரசத்தை தவிர வேறு எல்லாவற்றையும் அவரே சாப்பிட்டு முடித்து விடுவார். That you think that's my yajman. அவர்தான் இந்த எஜமான், அவர்தான் புருஷன், என் எஜமான் என்பதாக நீ யோசிக்கிறாய். If he dies, I have no hope. ஐயோ மரித்து போய்விட்டால் எனக்கு நம்பிக்கை ஏதும் இல்லையே. No, my dear friends. இல்லை அன்பானவர்களே. Jesus says, இயேசு சொல்கிறார், I have come among you நான் உங்கள் மத்தியிலே வந்தேன் as he that serveth. பணிவிடைக்காரனாக வந்தேன். All mothers know how to serve. எல்லா தாய்மார்களுக்கும் எவ்விதமாய் பணிவிடை செய்வது என்று தெரியும். I don't like to eat unless my wife also begins to eat. என்னுடைய மனைவி என்னோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்காவிட்டால் நான் சாப்பிட விரும்ப மாட்டேன். I say, please come and sit down. வந்து தயவு செய்து என்னோடு அமர்ந்து சாப்பிடு என்று சொல்லிவிடுகிறேன். And that's how we are in our family. அவ்விதமாக எங்கள் குடும்பத்திலே நாங்கள் இருக்கிறோம். But ஆனால் here the Lord Jesus says, இங்கு ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், I have come to be the server. நான் பணிவிடைக்காரனாக இருக்கும்படியாக வந்தேன். So some of you mothers, எனவே அம்மாமார்களே உங்களில் சிலர், you have served and served and served your family. உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ பணிவிடை செய்து வந்திருக்கிறீர்கள். Now that service, if you put that heart into serving for Jesus, அந்த இருதயத்தை ஆண்டவர் இயேசுவுக்காக பணிவிடை செய்யும்படியாக நீங்கள் திருப்பினால், what great things you will do. எத்தனை மகா பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். Somehow God has put in a woman's heart எவ்விதமாகவோ ஒரு ஸ்திரீயுடைய இருதயத்திலே தேவன் இவ்விதமாக வைத்திருக்கிறார். that spirit of service. அந்த பணிவிடை செய்யும் ஆவியை வைத்திருக்கிறார். Now I hear that some women are beginning to say, இப்பொழுது சில பெண்கள் இவ்விதமாக பேச ஆரம்பிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். I want 5,000 for myself to spend it. நான் செலவழிக்க எனக்கு மட்டும் 5,000 வேண்டும். Otherwise I want a divorce. இல்லையென்றால் விவாகரத்து பெற்று விடுவேன். You know, such women are
are to be found today? அப்படிப்பட்ட ஸ்திரீகளும் இன்றைக்கு இருக்கிறார்கள் தெரியுமா? How can you put this new spirit into the heart of such people? அப்படிப்பட்ட மக்களுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட ஆவியை எப்படி வைப்பது? Now in John 8 chapter யோவான் 8ஆம் அதிகாரம் and the 34th verse, 34ஆம் வசனம், the Lord Jesus Christ tells about being the servant. அடிமையாக இருப்பதை குறித்து இங்கு ஆண்டவர் இயேசு என்ன என்று சொல்கிறார்? Truly, truly, I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், whosoever committeth sin பாவம் செய்கிறவன் எவனோ is the servant of sin. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். You know how easily lies used to come to my mouth. என் வாயிலே எவ்விதமாக எளிதில் பொய் வந்ததாக இருந்தது. Extraordinary lies. அசாதாரணமான பொய்கள் வந்து கொண்டிருக்கு. And I found that lying spirit got into my children, one or two of my children. அந்த பொய் பேசுகிற ஆவியானது என்னுடைய பிள்ளைகள் 1-2க்குள்ளாக புகுந்ததையும் நான் கண்டேன். You see, after Jesus touched me, ஆண்டவர் இயேசு என்னை தொட்ட பிறகு, I was a boy of 15 years. நான் ஒரு 15 வயது பையனாக பொழுது இருந்தேன். No more that lying tongue. அதன் பிறகு பொய் பேசும் நாவு என்னிடத்தில் இல்லை. A tongue which used to speak lies so freely. தாராளமாக பொய் பேசும்படியாக இருந்த அப்படிப்பட்ட நாவு. So Jesus says, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், he that sinneth is the servant of sin. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக Oh, இருக்கிறான். you may say, I never worked in any house, I am not a servant. நான் எந்த வீட்டிலும் போய் வேலை செய்யவில்லை ஐயா, நான் ஒன்னும் வேலைக்காரன் அல்ல என்று நீங்கள் சொல்லலாம். But Jesus says, ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், you are a servant. நீ ஒரு அடிமையாய் வேலைக்காரனாய் இருக்கிறாய். You're a slave. Servant in the Bible means a slave. நீ ஒரு அடிமையாய் இருக்கிறாய். That is, அதாவது whatever your master says, உன் எஜமான் என்ன சொன்னாலும் you will do. அதை நீ செய்வாய். So the Bible says again, எனவே பைபிள் மீண்டும் சொல்கிறது, he that committeth sin is of the devil. பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டானவன். So எனவே when holidays come, விடுமுறை நாட்கள் வரும் பொழுது, oh, it is a very big problem in many families. அநேக குடும்பங்களிலே ஒரு பெரிய பிரச்சனையாக அப்பொழுது அது இருக்கிறது. Holiday time is the devil's time. விடுமுறை நாட்கள் பிசாசின் காலமாய் நேரமாய் இருக்கிறது. And people want to go to this cinema, that cinema. இந்த சினிமா அந்த சினிமாவுக்கு போக மக்கள் Or they விரும்புகிறார்கள். want to go to the neighbor's house and watch dirty movies. இல்லைனால் பக்கத்து வீட்டிலே சென்று அசுத்தமான படங்களை பார்க்கும்படியாக அவர்கள் விரும்புவார்கள். They find some evil cassettes. சொல்லாத ஒரு அசுத்தமான அந்த கேசட்டை அங்கு கண்டுபிடிப்பார்கள். And they take this cell phone. செல்போனை எடுத்துக்கொள்வார்கள். I don't know how many slaves to the cell phone there are here. இங்கே இந்த செல்போனுக்கு அடிமைகளாக இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. And in this cell phone, இந்த செல்போனில் one young man said to me, ஒரு வாலிபன் என்னிடத்தில் விதமாய் சொன்னான், somehow one nurse got my number. எப்படியோ ஒரு நர்ஸ் என்னுடைய நம்பரை பெற்றுக்கொண்டான். And she began to leave messages for me. எனக்கு செய்திகளை அங்கு அனுப்பிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தாள். I found out who that girl was. அந்த பெண் யார் என்பதை நான் கண்டுகொண்டேன். And I warned her அவளை நான் எச்சரித்தேன் என்றான். that I don't want any more messages. அவிதமான செய்தி எனக்கு இனி அனுப்பக்கூடாது என்று எச்சரித்தேன் என்றான். Today, இன்றைக்கு people are sending messages to their neighbors' wives. பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவிகளுக்கு இவ்விதமான செல்போனில் SMS செய்திகள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். This cell phone has become another great danger. இந்த செல்போன்கள் இன்னைக்கு இன்னொரு பெரிய ஆபத்தாக ஆகி போனது. One man said, ஒரு மனிதன் சொன்னார், oh, my daughter is in school. என்னுடைய மகள் பள்ளியில இருக்கிறாள். And she spends, I have to pay 600 rupees for her cell phone. அவளுடைய அந்த செல்போனுக்காக 600 ரூபாய் மாதம் கட்ட வேண்டியதா இருக்கிறது என்றார். What? என்ன?
when you're in school, when you're in college, நீ கல்லூரியிலோ இல்ல பள்ளியிலோ இருக்கும் பொழுது your business is to study, உன்னுடைய வேலை அங்கு படிப்பதுதான். not to be playing with a cell phone, talking to friends, talking to boys and girls. செல்போனை வைத்துக்கொண்டு பையன்களிடத்திலே பிள்ளைகளிடத்திலே நண்பர்களிடத்திலே பேசிக்கொண்டு இருப்பது உங்களுடைய வேலை அல்ல. My dear people, அன்பான மக்களே, he that sinneth is the servant of sin. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். Maybe you didn't give a cell phone to your child. ஒருவேளை உன் பிள்ளைக்கு நீ ஒரு செல்போன் வாங்கி தராமல் இருக்கலாம். One man first said to me, ஒரு மனிதனிடத்தில் சொன்னார், I found my daughter was talking on the cell phone to some boy. யாரோ ஒரு பையனிடத்திலே என்னுடைய மகள் செல்போனிலே பேசிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்றார். I said, who gave you that cell phone? அந்த செல்போனை உனக்கு யார் தந்தது என்று கேட்டேன். My friend, that boy gave me the cell phone. அந்த பையனே எனக்கு இந்த செல்போனை வாங்கி கொடுத்தான் என்பதாக அவள் சொன்னாள். How dreadful. என்ன பயங்கரமான காரியம் இது. Lies and lust. பொய்கள், இச்சைகள் இவைகள்தான். When the holidays come, விடுமுறை நாட்கள் வரும் பொழுது what kind of books are you reading? நீ எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறாய்? So what you put in your mind, you will do. நீ உன் மனதிலே என்னத்தை வைக்கிறாயோ அதைத்தான் கிரியைகளை செய்வாய். Oh, today if you touch a newspaper, இன்னைக்கு ஒரு செய்தித்தாளை நீங்கள் தொட்டாலும் கூட the news will be just very little. அங்க செய்தி கொஞ்சம் தான் அங்க இருக்கு. But ஆனால் all these filthy pictures, இந்த அசுத்தமான ஆபாச படங்கள் எல்லாம் அங்க நிறைந்திருக்கு. half naked men, half naked women, அரை நிர்வாண ஆண்கள், அரை நிர்வாண பெண்கள் படம் இங்க இருக்கு. and that is the diet of the men and women today. இன்னைக்கு ஆண்கள் பெண்களுடைய போஜனமாகவே இது ஆகி போனது. And what happens to your mind? உன்னுடைய மனதுக்கு என்ன ஆகிறது? How sad எவ்வளவு துக்கம் இது. to look at so many people எவ்வளவு ஜன கூட்டங்களை பார்த்து struggling from day to day, ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு பிரயாசப்பட்டு கொண்டு and இருக்கிறார்கள். all their entertainment அவருடைய எல்லா பொழுதுபோக்கு இருந்தும் கூட is this uncleanness. இந்த அசுத்தத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். This is their entertainment. அவர்களுடைய பொழுதுபோக்காக இதுவே இருக்கிறது. Uncleanness. அசுத்த வாழ்க்கை. How sad. எவ்வளவு துக்கம் இது. When holidays come, விடுமுறை நாட்கள் வரும் பொழுது, the summer vacation, அந்த கோடைகால விடுமுறை வரும் பொழுது the mind begins to be very active. மனது மிக மும்முரமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. Evil thoughts, பொல்லாத எண்ணங்கள், the spirit of lust. இச்சையின் ஆவி. No, my dear friend. அப்படி அல்ல அன்பானவர்களே. The Lord Jesus wants to wash you in His own blood தன்னுடைய சொந்த இரத்தத்திலே ஆண்டவர் இயேசு உங்களை கழுவ விரும்புகிறார். and give you this new spirit. இந்த புதிய ஆவி உங்களுக்கு தர You விரும்புகிறார். become a servant of righteousness. நீதியின் அடிமையாக நீங்கள் ஆகும்படிக்கு